1920 வரைக்கும் வாழ்ந்த ஒரு மனுஷன் முதல் உலக போர் முடிஞ்சதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ரெஸ்ட் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு நாடுகா போறாரு. ஏன்னா ஒரு பயங்கரமான ஒரு பணக்காரரு. ஸோ ட்ரினிடாடு, பஹாமாஸ், ஜமைக்கா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பிளேஸ்லேயே ஒரு வசிட்டே வராரு. அப்போ அந்த மக்கள் படக்கூடிய கஷ்டங்கள்லாம் பார்த்துட்டு ஒரு கட்டத்தில் ஹண்டூரஸ் அப்படின்ற ஒரு பிளேஸில் தன்னுடைய வாழ்நாள் முழுக்கவும் கழிகிறார். அப்போ தான் என்ன பண்ணுறாருன்னா ஒரு உயிரை எழுதுறாரு. என்னன்னா தன்னுடைய உயிர் போக போகுது அப்படின்றது அவர் தெரிஞ்சு போச்சு. அதனால ஒரு உயிர் எழுதி வச்சுறாரு. என்ன உயிரில் என்ன போட்டிருக்காரு அப்படின்னா, இந்த மாதிரி கோவிலுங்களுக்கோ இல்லாட்டி கலை நிகழ்ச்சிகளுக்கோ இல்லை மற்ற மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் சும்மாலாம் இந்த பைசாவை நீங்கள் செலவு பண்ண முடியாது. யாருக்கும் விற்கிறதுக்கோ வாங்குறதுக்கோ எந்தவித உரிமையும் கிடையாது. இதில் வரக்கூடிய வட்டியை மட்டும்தான் நீங்கள் யூஸ் பண்ண முடியும். அது மட்டும்தான் நீங்கள் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு தான் கண்டிப்பாக போய் சேரணும். அதுலேயும் எந்த பிரிட்டிஷ் நாட்டுக்காரங்களும் இதுக்கு அறங்காவலராகவும் வரக்கூடாது, அதில் வேலை செய்கிற ஆளாகவும் இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு பயங்கரமான கண்டிஷன்ஸோட உயிரை எழுதி வச்சுட்டு போயிடுறாரு. அதன்படி பார்த்தீங்கன்னா ஃபியூச்சரில் ஏதாவது இன்னைக்கு தற்போது 2011 கணக்குப்படி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1.5 மில்லியன் பிஸ் இந்த வட்டியாக மட்டுமே அவங்களுக்கு வந்திருக்கான். அப்படின்னா எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு பிஸ் அப்படிங்க